விவசாயிகளோட நலனுக்காக இந்தியால பிரதான் மந்திரி கிசான் சம்மன் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் வழங்கிட்டு வராங்க. இந்த 6000 ரூபாவை ஒரு வருஷத்துல 3 தவணைகளா பிரிச்சு வழங்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில இந்த 2026ஆம் வருஷத்துக்கான தவணை எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறது தான் விவசாயிகள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்துட்டு இருந்தது. அந்த தவணை பணம் எப்ப வரப்போகுது, யாருக்கெல்லாம் கிடைக்கணும், ஒருவேளை இதுக்கு முந்தைய தவணைகள்ல உங்களுக்கு இந்த பணம் கிடைக்கிறதுல ஏதாவது சிக்கல்கள் இருந்தது அப்படின்னா நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்மன் யோஜனா அப்படிங்கிறது இந்திய அரசாங்கம் விவசாயிகளோட நலனுக்காகவும் அவங்களுக்கு ஒரு நிதி உதவி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த திட்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் ஆகிற விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு கிசான் கார்டும் கொடுத்திருக்காங்க. சோ அந்த விவசாயிகள் எல்லாருக்குமே வருஷத்துக்கு 6000 ரூபாய் அரசாங்கம் தரப்புல இருந்து கொடுக்குறாங்க. இந்த 6000 ரூபாய் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 டேர்மா பிரிச்சு 2000 கொடுக்குறாங்க. இந்த 3 டேர்ம்கான சைக்கிள் என்ன அப்படின்னா, ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது, அதாவது ஏப்ரல் மாசத்துல இருந்து ஜூலை மாசம் வரைக்கும் ஒரு சைக்கிள் அப்படின்னும், அடுத்தது ஆகஸ்ட் டு நவம்பர் 2வது ஒரு சைக்கிள் அப்படின்னும், அடுத்தது டிசம்பர் டு மார்ச் 3வது சைக்கிள் அப்படின்னும் கன்சிடர் பண்றாங்க. சோ இதன் அடிப்படையில தான் விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் அவங்க சப்சிடியா கொடுத்துட்டு வராங்க. இன்னொரு பக்கம் இந்த திட்டம் ஆரம்பிச்சு இது வரைக்கும் 22 தவணைகள்ல விவசாயிகளுக்கு பணம் கொடுத்திருக்காங்க. 23வது தவணை எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு விவசாயிகள் மத்தியில மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இதுக்கு முந்தைய காலகட்டத்துல எல்லாம், முந்தைய வருஷங்கள் எல்லாமே பிப்ரவரி லாஸ்ட் வீக்ல இந்த பணம் எல்லாருக்குமே கிரெடிட் ஆயிரும். ஆனா இன்னுமே விவசாயிகளுக்கு இந்த பணம் கிடைக்காம இருக்கிறதுனால அடுத்தது இது கிரெடிட் ஆகிறதுக்கு எப்போ வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாரோட கேள்வியாவும் இருக்கு. சோ இது சம்பந்தமான என்ன விஷயம் வெளியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மார்ச் 5ஆம் தேதி, அதாவது ஹோலி பண்டிகைக்கு முன்னாடியே இந்த பணம் கிரெடிட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியா இருக்கு. சோ இந்த தவணை பணம் யூசுவலாவே விவசாயிகளோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். ஆனா இந்த முறை கிரெடிட் ஆகல அப்படின்னாலோ, இல்ல இதுக்கு முந்தைய சில தவணைகள் உங்களுக்கு பணம் கிடைக்கல அப்படின்னாலோ, அதுக்கு முக்கியமான ஒரு காரணமா நீங்க கேஒய்சி அப்டேட் பண்ணாம இருக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம். கேஒய்சி அப்டேட் பண்ண நபர்களுக்கு மட்டும்தான் பணம் கிரெடிட் ஆகும் அப்படிங்கறத சில மாதங்களுக்கு முன்னாடியே அரசாங்கம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு போன தவணைகள்ல பணம் கிரெடிட் ஆகாம இருந்தது அப்படின்னா நீங்க கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத ஒரு தடவை செக் பண்ணிருங்க. ஒருவேளை கேஒய்சியை நீங்க கம்ப்ளீட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா pmkisan.gov.in அப்படிங்கிற அபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. அங்க இகேஒய்சின்னு ஒரு போர்ட்டல் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு உள்ளிட்ட உங்களோட எல்லா டீடைல்ஸும் கேட்பாங்க. சோ அதெல்லாம் ப்ராப்பரா கொடுத்து இந்த கேஒய்சியை அப்டேட் பண்ணிருங்க. கேஒய்சி அப்டேட் பண்ண விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த தவணை பணம் சேரும் அப்படிங்கறத அரசாங்கம் தரப்புல இருந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த கேஒய்சி அப்டேட்டை நீங்க ஓடிபி அடிப்படையிலும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா பயோமெட்ரிக் இம்ப்ரெஷன்ஸ் மூலமாவும் நீங்க செய்யலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மெத்தட்ல நீங்க இதை கம்ப்ளீட் பண்ணலாம். சோ நீங்க இது வரைக்கும் பிஎம் கிசான் திட்டம் மூலமா பணம் வாங்கிட்டு இருக்கீங்க, ஆனா இந்த ஒரு தவணை பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மார்ச் மாதத்துக்குள்ள உங்களுக்கு பணம் வந்துடும் அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இதுக்கு முன்னாடி சில தவணைகளை நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு அது வரல அப்படின்னா உடனே உங்களோட கேஒய்சி ப்ராசஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த பணம் கிரெடிட் ஆக ஆரம்பிக்கும்.